இனிய வணக்கம். இன்று நாம் காணப்போகும் கதை விதியை பற்றியது. நாம் முழுவதுமாக கதைக்குள் செல்வோமா? கோதண்டராமனும் அவனுடைய நண்பர்களும் சில சமயம் வெளியில் செல்வதுண்டு. அப்படி வெளியில் செல்லும்போது கோதண்டராமனுடைய நண்பன் கோதண்டராமனை நோக்கி கேட்கிறார், கோதண்டராமா, விதி என்றால் என்ன? எனக்கு சற்று விவரமான விளக்கத்தை தாருங்களேன் அப்படின்னு. அப்போ கோதண்டராமன் நம்ம எதிர்பார்ப்பதற்கு எதிராக நடப்பது தான் விதி அப்படின்னு சொல்லி கோதண்டராமன் சொல்கிறார். அவருடைய நண்பர் சொல்கிறாரு, எனக்கு புரியலிங்க கோதண்டராமன், இதை கொஞ்சம் விவரமாக விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இதுக்கு கோதண்டராமன் சொல்கிறாரு, ஒரு காரியம் வெற்றியடையும் என்று எதிர்பார்த்து அது தோல்வி அடைந்தால் அதுவும் விதிதான். ஒரு காரியம் தோல்வியடையும் என்று எதிர்பார்த்து அது வெற்றியடைந்தால் அதனையும் விதின்னு தான் சொல்லுவோம். இது மாதிரி நாம் எதிர்பார்க்காம நடக்கிறதுக்கு பேர் தான் விதி அப்படின்னு சொல்லி கோதண்டராமன் முடிக்கிறார். முடிக்கும்போது அவருடைய நண்பர் இந்த விதியை நம்ம எதனால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு கோதண்டராமன் மிகவும் பணிவாக, விதியை நம்மக்கிட்ட இருக்கிற மதினால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கதையின் மூலியமாக நாம் பெறப்போகும் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எழுதக்கூடிய தேர்வு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்ம படிச்சிருந்தோம், நம்ம அந்த எல்லா கேள்வியும் படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம மதியினால் அந்த தேர்வை சுலபமானதாக்கி நாம் அதில் நல்ல மதிப்பெண்களும் பெறலாம். இன்றைய கதையினுடைய நியதி இதுதான். நன்றி, வணக்கம்.